ஹலோ கைஸ், இது உங்கள் ஐடி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற ஏர்னிங் ஆப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் ரொம்பவும் பிரபலமாக இருந்துச்சு, இப்போவும் பிரபலமாக தான் இருக்குது. முன்ன இருந்தது எப்படின்னா, இது மூலமாக இந்த ஆப் மூலமாக ஆட்ஸ் பார்த்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதனால் நிறைய பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கூடவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதனால நிறைய பேருக்கு புகாரும் வந்துச்சு. இதில் ஏமாத்துறாங்க, காசு சரியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இந்த நிறுவனத்தை முடக்கிட்டாங்க. கூடவே பார்த்திங்கன்னா இதனோட கேஸும் போட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் நிறைய மக்கள் லட்சக்கணக்கில் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதா தகவல் வருது. இந்த இன்வெஸ்ட் பண்ண மக்கள் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இப்போ புதிய ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மைவி3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஃபவுண்டரான சக்தி ஆனந்த் இவங்க நிறைய ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் யாருமே கொடுக்க மாட்டீங்க, ஒரு சில பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு போதுமான தகவல் கிடையாது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் சட்டப்படிக்கு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட்ஸை திருப்பி வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனி ஷிப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அதாவது தமிழ்நாட்டில் இருந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி இப்போ கேரளாவுக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை திரும்ப தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்த் ஒரு உறுதிமொழி அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இது யாரெல்லாம் மைவி3 ஆட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க, இல்லை இது உண்மையிலேயே போய் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஏர்னிங்ஸ் ஆப்ஸில் 199% ஆப்ஸ் எல்லாமே ஸ்கேமிங் தான் நடக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பாய்.